ஆபிரகாம், தங்கம் என்பது வாங்குவதற்கான பொருள் அல்ல, அது இருப்பதை தக்க வைத்துக் கொள்வதற்கான பொருள் என்ற பட்டியல் நோக்கி ஒவ்வொரு நாளும் நகர்ந்து கொண்டே வருவதைதான் இந்த விலை ஏற்றம் என்பது நமக்கு காண்பிக்கின்றது. பொதுவாக சொல்ல வேண்டுமென்றால் 3 மாதத்தில் 10,000 ரூபாய்க்கு மேல் ஒரு சவரனுக்கு தங்கம் விலை உயர்ந்திருப்பதுதான் ஒட்டுமொத்தமாக அந்த விலை ஏற்ற இறக்கத்தை பார்க்கும்போது தெரிய வரக்கூடிய அதிர்ச்சிகரமான செய்தியாக இருக்கின்றது. விரிவாக சொல்ல வேண்டும் என்றால், ஜனவரி 1ஆம் தேதி அன்று 57,200 ரூபாய் ஒரு சவரன் தங்கம், 22 கேரட் ஒரு சவரன் தங்கம் 57,200 ரூபாய். பிப்ரவரி 1ஆம் தேதி 62,320 ரூபாய். அதாவது ஜனவரிக்கும் பிப்ரவரிக்கும் இடையே மட்டுமே 5,120 ரூபாய் ஒரு சவரனுக்கு உயர்ந்தது. அதற்கு பிறகு மார்ச் 1ஆம் தேதி 63,520 ரூபாய் உயர்ந்தது ஒரு சவரன். பிப்ரவரி 1ஆம் தேதிக்கும் மார்ச் 1ஆம் தேதிக்கும் இந்த ஒரு மாத இடையில் மட்டும் பார்த்தோம் என்றால் 1,200 ரூபாய் உயர்ந்தது. மார்ச் 1ஆம் தேதி முதல் ஏப்ரல் 1ஆம் தேதி 68,080 ரூபாய்க்கு விற்பனையானது. அப்படி என்றால் மார்ச் 1 முதல் ஏப்ரல் 1 வரை 4,580 ரூபாய் என ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் என்றால் 10,880 ரூபாய்க்கு தங்க விலை என்பது இந்த 3 மாத காலத்தில் உயர்ந்திருப்பதுதான் இந்த விலை ஏற்றம் எந்த அளவுக்கு உயர்ந்து கொண்டே போகிறது என்பதை காண்பிக்கின்றது. இன்றைய நாளும் தங்க விலை ஒரு சவரன் 400 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. அதாவது 22 கேரட் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 400 ரூபாய் உயர்ந்து 68,480 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. 50 ரூபாய் ஒரு கிராமுக்கு 50 ரூபாய் உயர்ந்து 8,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையிலும் மாற்றம் ஏற்பட்டு 112 ரூபாய் ஒரு கிராம் வெள்ளி 112 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒட்டுமொத்தமாக இந்த விலை ஏற்றம் என்பது ஒவ்வொரு நாளும் சமீப நாட்களாகவே புதிய உச்சத்தை தொட்டு வந்த தங்க விலை நேற்றைய தினத்தில் எந்தவித மாற்றம் இல்லை. வழக்கமாக ஞாயிற்றுக்கிழமை என்றுதான் விலை எந்த மாற்றம் இல்லாமல் இருக்கும். ஆனால் நேற்றைய தினத்தில் எந்தவித மாற்றம் இல்லை. அதற்கு பிறகு இன்றைய நாளில் 400 ரூபாய் என அதிரடி விலை உயர்வை தங்கம் சந்தித்திருக்கின்றது. ஏற்கனவே இந்த அமெரிக்காவுடைய பரஸ்பர வரி விதிப்பு நடைமுறைக்கு பிறகு தங்கம் விலை என்பது உற்று கவனிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருந்தது. தங்கம் விலை ஏதேனும் பெரிய தாக்கத்தை ஏற்படுமா, என்னென்ன மாற்றம் ஏற்படும் என்றெல்லாம் பார்க்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் இந்த அறிவிப்பு, அதாவது 400 ரூபாய் என்பது உயர்ந்திருக்கிற ஒரு சவரனுக்கு. மற்றொரு செய்தியும் தற்போது வைரலாக பரவி வருகிறது. அதாவது வருகின்ற நாட்களில் தங்கம் விலை என்பது கிட்டத்தட்ட 30 விழுக்காடு வரை குறைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. அமெரிக்காவை சேர்ந்த சர்வதேச சந்தை நிபுணர் தெரிவித்த கருத்து உலகம் முழுவதும் இது பரவி கொண்டிருக்கிறது. வருகின்ற நாட்களில் தங்கத்தின் மீதான முதலீடு என்பது குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது டிமாண்ட் குறையும் போது அந்த விலையும் குறையும் என்ற அடிப்படையில் அதன் மீதான முதலீடு என்பது குறையும். அதன் காரணமாக தங்கம் விலை என்பது 30 விழுக்காடு வரை குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது வருகின்ற நாட்களில் நமக்கு தெரிய வரும். ஆனால் மறுபுறம் தங்கம் என்பது ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து கொண்டே போகின்றது. கிட்டத்தட்ட ஒரு சவரன் 70,000 என்ற அளவை விரைவில் எட்டுவதற்கான வாய்ப்பு தான் மிக அதிகமாக நமக்கு பார்க்கப்படுகின்றது. உலக அளவில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கம், சர்வதேச நிலவரங்கள் மற்றும் தங்கத்தின் மீதான முதலீடு உள்ளிட்டவை காரணமாக இந்த தங்க விலை என்பது நிர்ணயிக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் தங்க விலை என்பது இந்தியாவிலேயே தங்கத்தின் மீதான முதலீடு, தங்கம் வாங்கக்கூடிய ஒரு பழக்கம் என்பது இந்தியாவில் தான் அதிகம். ஆனால் தற்போது உலக நாடுகளும் அது அதிகரித்து வரக்கூடிய காரணத்தால் தங்க விலை என்பது கட்டுக்கடங்காமல் உயர்ந்து கொண்டே போகின்றது. இதில் ஏதேனும் மாற்றம் வந்தால் மட்டும்தான் தங்கத்தின் விலை குறையும். ஆனால் அதற்கான சாத்தியக்கூறு என்பது மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தால் வருகின்ற அடுத்த சில பல மாதங்களுக்கு கூட தங்கத்தின் விலை எந்தவித குறைவும் இருக்காது, உயர்ந்து கொண்டேதான் போகும். 70,000 என்பது விரைவில் தாண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆபிரகாம்.